ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோவில் ஐ திங்க் இது 4th வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பைபேக் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த கேஸ் இன் 13 இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் டு ஆஸ் அ ஃபேக்கல்டி டு எக்ஸ்பிளைன் யூ த கான்செப்ட். ஸோ இந்த கொஸ்டின் ஒரு சூப்பராக இருக்கும். ப்ராப்பராக கான்செப்ட்ஸ்லாம் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த சம் இன்ஃபர்மேஷன் ஜென்ரல் அசெட் வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் புதுசாக மார்க்கெட் வேல்யூ 1500 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ 3000 கொடுத்துருக்காங்க. கம்பெனி டிசைட்ஸ் டு ரெடீம் ஆல் இட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சிஆர்ஆர் கிரியேட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கான ரெடம்ஷனோட ஃபேஸ் வேல்யூக்கும் சிஆர்ஆர் கிரியேட் பண்ணணும், ஈக்விட்டி ஷேரோட ரிடம்ஷனுக்கும் ஃபேஸ் வேல்யூ நம்ம கிரியேட் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ ரெடிமபிள் அட் 10% ப்ரீமியம்னா அப்போ இதுல 10% போயிடும். அப்போ இதுல 10%னா 2500 plus 10% will give you 2750 lakhs அப்படின்னு போயிடும். ஓகேவா? ஃபைனல் இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோட ஜேர்னல் என்ட்ரி எப்படி இருக்குன்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், நான் நெட் எஃபெக்ட் சொல்றேன். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட்னு இருக்கும் நெட் எஃபெக்ட் என்ட்ரி. அப்ப இதுல 2750 வரும், இதுல 250 வரும், இதுல 2500 ஃபுல்லாவே பைபேக் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, ஓகே. அப்ப பேங்க்கு பதிலா இங்க கேஷ்னு கொடுத்துருக்காங்க, அதனால கேஷ்னு போட்டுக்கிறேன். ஃபைன். இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்கு சொல்றேன். எக்ஸாம்ல இதே கொஸ்டின்ஸ் வந்தாலோ நீங்க ஈஸியரா போட்டுடலாம். ஓகே. அப்ப சிஆர்ஆர் எவ்வளவுக்கு கிரியேட் பண்ணணும்? சிஆர்ஆர் வந்து 2500 lakhsக்கு நம்ம சிஆர்ஆர் கிரியேஷன் பண்ணணும். கேட்டாங்கன்னா பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பைபேக் எவ்வளவு பண்றாங்க? 25% பண்றாங்க. அப்ப ஏற்கனவே ஷேர்ஸ் வந்து 8000 lakhs இருக்கு, அதற்கான ஷேர்ஸ் வந்து 8 crore ஷேர்ஸ் இருக்கு. அப்ப இந்த 8 crore ஷேர்ஸ் இன்டூ 25% போடுறோம். அப்ப 8 crore ஷேர்ஸ் இன்டூ 25% அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 crore கிடைக்க போகுது. ஆப்வியஸா வெரி சிம்பிள். அப்ப 2 crore ஷேர்ஸ் இருக்கு, கரெக்டா? அதை டெஸ்ட் பண்ணலாம். பைபேக் பண்ண போறோம் முடிவு பண்ணிட்டோம். எவ்வளவு ஷேர்ஸ்? 2 crore ஷேர்ஸ் பைபேக் பண்ண போறோம். எவ்வளவு பைபேக் பிரைஸ்? இன்டூ 15. அப்ப இன்டூ 15 போட்டீங்க அப்படின்னா you will get 30 crores. you will get 30 crore rupees நீங்க பைபேக் வேல்யூவா கொடுக்க போறீங்க. சரி, ஓகே. இந்த கொஸ்டின் என்னதான் கேக்குறாங்க? ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு கேக்குறாங்க. அப்ப ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோனா கடைசி லைன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமௌண்டிங் டு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் 1000 lakhs. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமௌண்டிங் டு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் 1000 lakhs sold at 300 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மார்க்கெட் வேல்யூ 1500 லட்சமாக இருந்தால் புக் வேல்யூ 3000 லட்சமாக இருக்கு. அப்ப மார்க்கெட் வேல்யூ 1000 ஒர்த்தான அசட்டை நான் வித்து இருந்தேன் அப்படின்னா என்னோட புக் வேல்யூ எவ்வளவு வந்திருக்கும்? 3000 டிவைடட் மல்டிப்ளை பை 1000 டிவைடட் பை 1500 gives you புக் வேல்யூ எவ்வளோ? 200. அப்ப எப்பயுமே அசட்டை விற்கும் போது லாஸோ இல்ல ப்ராஃபிட்டோ இருக்கும். அப்ப புக் வேல்யூ எவ்வளவு இருக்கு? 2000 lakhs இருக்கு. அதை நீங்க எவ்வளவுக்கு விற்கிறீங்க? சேல் வேல்யூ 3000 lakhsக்கு விற்கிறீங்க. அப்ப ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும்? ப்ராஃபிட் 1000 lakhs ப்ராஃபிட் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அவைலபிள் ஃபார் பைபேக் ஆஃப்டர் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோன்னு கேக்குறாங்க. அப்ப ஆஃப்டர் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு அப்புறம் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் எனக்கு பைபேக்கு எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்குன்னு கேக்குறாங்க. நம்ம இங்க எவ்வளவு பிரீமியம் பே பண்றோம்? 250 பே பண்றோம். இந்த 250 பிரீமியம் ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நம்ம எதை வச்சு ரைட் ஆஃப் பண்ணலாம்னா செக்யூரிட்டிஸ் பிரீமியம்க்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுத்து செக்யூரிட்டிஸ் பிரீமியம் டு பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு போடலாம். அப்ப செக்யூரிட்டிஸ் பிரீமியம் 800ல இருந்து 250 போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? you will get 800 minus 250. வெரி சிம்பிள், 550 lakhs உங்களுக்கு கிடைச்சிரும். தேர்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் ஏரியா, கேஷ் பேலன்ஸ் ஆஃப்டர் பைபேக் எவ்வளவு இருக்குன்னு கேட்கறாங்க. இதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, மிஸ்டேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. கரெக்டா கவனிங்க. ஏற்கனவே கேஷ் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 1650 இருக்கு. அப்ப இந்த 1650 நான் எடுத்துக்கிறேன். இதான் என்னோட ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ்.
இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன பண்ணிடுறேன், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணிடுறேன். எவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்றேன், 2750 தேவை. ஆனா இந்த 2750க்கு தான் நான் என்ன பண்றேன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வித்து ஒரு 3000 லட்சம் வருது. கரெக்டா? அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வித்து ஒரு 3000 லட்சம் வருது. ஆனா என்ன பண்றேன், இல்ல உங்களுக்கு புரியணும் அப்படின்ற மாதிரி புக் ஆன்சர் மாதிரி நம்ம போக வேணாம்னா ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எவ்வளவு காசு வருது, 3000 வருது. மொத்தமா இந்த எவ்வளவு இருக்கு, 4650 இருக்கு. இந்த 4650ல நான் என்ன பண்ணிடுறேன், ரிடம்ஷன் பண்ணிடுறேன். அப்ப ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரிடம்ஷன் பண்ற போது நான் வந்து எது பண்ணக்கூடாது, 2500 மட்டும் எடுக்கக்கூடாது. ஏன்னா பேமெண்ட் என்ன இருக்கோ 2750 தான் இருக்கு. அப்ப பேமெண்ட் 2750 நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். 2750 நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கும், 4650 minus 2750 will give you 1900 பேலன்ஸ் இருக்கும். இப்ப நான் 1900க்கு இவங்க ஆஃப்டர் பை பேக்னு கேக்குறாங்க. அப்ப ஆஃப்டர் பை பேக்னு கேட்டாங்கன்னா எனக்கு 1900 தான் என்கிட்ட வேல்யூ இருக்கும். ஓகேவா? இப்ப இதுல இருந்து நான் பை பேக்கு நான் எவ்வளவு வந்து இது பண்ணணும், பைபேக் ரிடம்ஷனுக்கு நான் எவ்வளவு பண்ணணும், 30 crores பண்ணணும். அப்ப 30 crores டிவைடட் பை 1 lakh போட்டீங்க அப்படின்னா 30 crores டிவைடட் பை 1 lakh அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 3000 கிடைக்கும். அப்ப நான் 3000 ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்னோட நெகட்டிவ் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 2100 இருக்கும். கரெக்டா? இது வந்து பை பேக்குக்கான ரிடம்ஷன். அப்ப நான் என்ன சார் பண்றேன், கடைசியில ரைசஸ் a bank loan of 2000 lakhs கொடுத்திருக்கான். அப்ப ரைசஸ் a bank loan of 2000 lakhs அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? பை பேக்ல ஜஸ்ட் a minute. சோ இந்த இடத்துல வெயிட் 1900 மைனஸ் 3000 போட்டீங்கன்னா நெகட்டிவ் பேலன்ஸ் 1100 தான் வரும். சாரி 1100 வரும். இந்த 1100ல பேங்க் லோனா எவ்வளவு பிளஸ் பண்றீங்க, 2000 பேங்க் லோன் எடுத்திருக்கீங்க. அப்ப நெட் எஃபெக்டா 900 பேலன்ஸ் இருக்கும். அப்ப இதான் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப்டர் பைபேக் ஆர் பேலன்ஸ் ஆஃப்டர் பைபேக் எவ்வளவு இருக்கு, 900 இருக்கு. சோ ஆன்சர் 900 lakhs. சோ இது இப்படியும் புரிஞ்சுக்கலாம். இல்ல எது எல்லாம் வந்துச்சு இன்ஃப்ளோவா, 1650 ஓப்பனிங்ல வச்சிருந்தேன், 3000 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வந்துச்சு. அப்புறம் நான் லோன் ரைஸ் பண்ண 2000. அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணனா 6650. அப்ப இந்த 6650ல இருந்து ஃபர்ஸ்ட் 2750 ரிடம்ஷன் கொடுத்துட்டேன், அடுத்த 3000 பைபேக் கொடுத்துட்டேன். இப்படின்னு போட்டீங்கன்னா 6650 மைனஸ் 2750 மைனஸ் 3000, அதே ஆன்சர் 900 வரும். இது இப்படியும் புரிஞ்சுக்கலாம், இப்படியும் புரிஞ்சுக்கலாம், எப்படி வேணுமோ புரிஞ்சுக்கலாம். இந்த கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். அது இந்த ஸ்பெஷலா இதை ஹேண்டில் பண்றது ரொம்ப, இது நிறைய பேர் இந்த இடத்த மறந்துடுவாங்க. இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு கொடுக்குற 2750 மறந்துடுவாங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினை ஹேண்டில் பண்ணி கேர்ஃபுல்லா இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணுங்க.